16/1/2025 காருண்யா ப்ளஸ் 556 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி மிஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம நேற்று 7, 4, 9 தான் நம்மளுக்கு ஆல் போர்டு வந்துச்சு. இந்த 9ன்னு வரும்போது சில நேரம் திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கரெக்டாக 6 மாற்றிருக்கிறாங்க. நம்ம போர்டில் நமக்கு ஃபெயிலியர் தான். சரிங்களா, பெருசாக எதுவும் வரல, ஒன்றும் வரல. சரிங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிருக்குது. இந்த மாதிரி ஃபெயிலியர் எப்பவும் ஆகாது. ஆனாலும் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் இதாக தான் வந்திருக்குது. மற்ற இதில் வந்திருக்குது. சரிங்களா, 6, 3 கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் உள்ளே வரலாம். ஆனால் இங்கே நம்ம கொடுக்கல. ஏன்னா இங்கே பேட்டர்னில் என்ன வருதோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி விளையாடுவோம். நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த 4 நம்பர் மெயினாக சொல்லியிருந்தோம். இந்த 5ஆம் நம்பர் அடுத்தது சொல்லியிருந்தோம். ஏதோ ஒன்று டபுள்ஸ் வரலாங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். 8 சரிங்களா, 8ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பர் வரல. ஆனால் 6 மேலே கொடுத்துருந்தோம். அதுக்கு உண்டான பவர் டபுள் 1, 6 வந்துருச்சு. ஆனால் அதுலேயும் பாருங்கள், இந்த பேட்டர்னில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது பாக்ஸில் 1, 0, 6 நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பேட்டர்னில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 1, 1, 6ன்னு அடிச்சிருக்குது. சரிங்களா, 0க்கு அதுலேயும் 1 வச்சு நம்மளுக்கு வந்திருக்கு ரிசல்ட்டு. நம்ம பி போர்ட்லேயும் 6ஆம் நம்பர் இருக்குது. அது அப்படி பார்த்தீங்கன்னா வரணும். அதை அப்படி 1, 1, 6. ஆனால் டபுள்ஸ் தான் எதிர்பார்த்தேன். நான் டபுள் 1 வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் டபுள் 6ல் எதிர்பார்த்தேன் நான். 6க்கு பவர் 1 தானே, அந்த 6ம் வந்திருக்கு, 1ம் வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படியே இதாக இருக்குது. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். அணைக்காண்டி சுரக்கிறங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளுக்கும் போகும். சரிங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 0 திரும்பவும் 6ஆம் நம்பர் உள்ளே வரலாம், இல்லை 1ஆம் நம்பர் உள்ளே வரலாம். சரிங்களா, 6, 0ங்கிறது நம்மளுக்கு எடுத்துருக்குறோம். சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கோம். இந்த சப்போர்ட்டு கொடுத்த 8 கூட நாளைக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ங்கிறது வரலாம். சரிங்களா, 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3 அதையும் வச்சுருக்கிறேன் நான். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 8, 6ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, 8, 6 வரலாம். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 6க்கு பவர் 1 அதுவும் வரலாம். சரிங்களா, ஏன்னா அது ஒரு இதில் வர வேண்டியது இருக்குது. அதனால் 6ஐயும் திருப்பி வைக்கலாம். 6 தான் எதிர்பார்க்குறோம், இல்லைன்னா 8. சரிங்களா, அப்படி இல்லை சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா இந்த 7ஆம் நம்பர் கூட ஏ போர்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சி போர்டை பொறுத்தவரைக்கும் 2, 9 திரும்பவும் வர்ற மாதிரி தான் இருக்குது சி போர்டில். ஏன்னா 9 வரணும், இல்லைன்னா 4ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா, பவர் நம்பர் வரலாம், இல்லைன்னா 0 வரணும். சரிங்களா, 0 சி போர்டுக்கு வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. 2, 9 தான். 0 எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டுக்கு கூட 0 வரலாம், ஏ போர்டுக்கு கூட 0 போகலாம். அதனால தான் 0 வெளியே வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது எந்த போர்டாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அங்கே வச்சு ப்ளே பண்ணிடுங்க. சரிங்களா, 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 52, 25 கூட மாறலாம், 52ஆகவும் வரலாம், 64, 64ஆகவும் வரலாம், 46ஆகவும் வரலாம், 76, 76ஆகவும் வரலாம், 67ஆகவும் வரலாம். அப்படி தான் கண்டிஷன் இருக்குது. நாளைக்கு திரும்பவும் ஒரு 69ங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா, இல்லை 96 வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 81, 86, 84, 71. சரிங்களா, இந்த நம்பர்லாம் வர வேண்டிய நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா, அது மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா 4 நம்பர் மெயினாக வரணும். 77, 00, 88, 44 இந்த 4ம் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதிகபட்சமாக 7ஆம் நம்பர் வரலாம், 0 வரலாம், இல்லைன்னா 8 வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 751, அது 751ஆகவும் வரலாம். சரிங்களா, இல்லைன்னா 157ஆகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பக்கமும் எப்படி வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 856, அது 856ஆகவே தான் வரணும். சரிங்களா, இல்லைன்னா 658ஆகவும் வரலாம். ஆனால் மெயினாக 856 தான் வரணும். 965 இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா 965ஆகவும் வரலாம், 565ஆகவும் வரலாம். அதுக்கும் 569ஆகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 500, 500ஆக தான் வரணும். 674, 279, 682ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 652ஆக வரலாம், இல்லைன்னா 252ஆக வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 864 இதுவும் மெயினாக அடிக்க வேண்டிய நம்பர், நேற்றைக்கே அடிக்க வேண்டிய நம்பர். ஆனால் 6 மட்டும் சி போர்டில் வந்திருக்குது. திரும்பவும் இந்த நம்பர் வரலாம். சரிங்களா, 864ஆகவும் வரலாம், 468ஆகவும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 84ங்கிற ஒரு நம்பர் இறங்கணும். சரிங்களா, அது 84ஆகவும் இறங்கலாம், 48ஆகவும் இறங்கலாம். அதை மென்ஷன் பண்ணி 64ம் வர வேண்டியது இருக்கிறதுனால நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் 864. இது எப்படி வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாக்ஸாக கூட வரலாம்.
அதுமாரி 925, 682 இந்த 3 நம்பர் ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த 3 நம்பர் கொஞ்சம் இதாக இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஃபுல் வின்னிங்காகவும் வரலாம், ஆனால் பாக்ஸில் தான் வரலாம், இல்லைன்னா கொடுத்த மாதிரியும் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. போர்டு நமக்கு எல்லா நாளும் மிஸ் ஆகாது, ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆகலாம். நாளைக்கு நல்ல ஒரு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.